இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் சேதுபதி மன்னர்களால் கட்டப்பட்ட கமுதி கோட்டை. இந்த கமுதி கோட்டையை யார் கட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 18ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ராமநாதபுரம் நாட்டை ஆட்சி செய்த முத்து விஜய ரகுநாத சேதுபதி அப்படிங்கிற மன்னர் தான் கட்டினார். அவர் இந்த கோட்டை மட்டுமல்லாமல் பாம்பனில் ஒரு கோட்டை, செங்கமடையில் ஒரு கோட்டைன்னு மொத்தம் 3 கோட்டைகளை அந்த சமயத்தில் அவர் கட்டியிருக்காரு. ராமநாதபுரம் கமுதியில் அந்த நகரிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது வட்ட வடிவமான இந்த கோட்டை. கட்டப்பட்டு சுமார் 300 ஆண்டுகளை கடந்திருக்கும் இந்த கோட்டை பல சுவாரஸ்யமான கதைகளை கொண்டது. ராமநாதபுரம் நாட்டை ஆட்சி செய்த மன்னர்களில் கிழவன் சேதுபதிக்கு அடுத்ததாக குறிப்பிடத்தக்க மன்னர்களில் ஒருவராக இருந்தவர் முத்து விஜய ரகுநாத சேதுபதி. ராமநாதபுரம் நாட்டின் நிர்வாகத்தை சீர் செய்ததுடன் அதன் இராணுவ பாதுகாப்பையும் வலுப்படுத்தியவர் இவர்தான். இவருடைய காலகட்டத்தில்தான் ராமநாதபுரம் அரண்மனையைச் சேர்ந்த ராமலிங்க விலாசத்தின் சுவர்கள் ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டன. அந்த காலகட்டத்தில் ராமநாதபுரம் நாட்டில் ஏற்கனவே திருப்பத்தூர், காளையார்கோவில், மானாமதுரை, அனுமந்தக்குடி, ராமநாதபுரம் ஆகிய இடங்களில் கோட்டைகள் இருந்தன. முத்து விஜய ரகுநாத சேதுபதி மன்னரான பிறகு ராமநாதபுரம் நாட்டின் வலிமையை அதிகரிப்பதற்காக ராஜசிங்கமங்கலம், பாம்பன், கமுதி ஆகிய 3 இடங்களில் புதிதாக கோட்டைகள் கட்டப்பட்டன. இதில் கமுதி கோட்டை அக்கால வழக்கப்படி செவ்வக வடிவில் கட்டப்படாமல் வட்ட வடிவில் கட்டப்பட்டது. இந்த கோட்டையை பிரான்ஸ் நாட்டு பொறியாளர் ஒருவரது உதவியுடன் மன்னர் கட்டியதாக தொல்லியல் துறையின் குறிப்புகள் தெரிவிக்கின்றன. குண்டாற்றின் வடக்கு கரையில் பாறைகள் நிறைந்த பகுதியில் இந்த கோட்டை கட்டப்பட்டது. இந்த கமுதி கோட்டையை பொறுத்த வரைக்கும் இது செங்கற்கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. ஆனால் அந்த காலகட்டத்தில் இதை பலர் கற்கோட்டை என்று கருதினார்கள். அதற்கு என்ன காரணம்னா, இந்த செங்கற்கற்களால் கட்டப்பட்ட கோட்டை முழுமையாக முடிக்கப்பட்ட பிறகு இங்கே கிடைக்கக்கூடிய கருங்கற்களை வெட்டி எடுத்து அதனை வெளிப்புறமாக வைத்து பூசியிருக்கிறார்கள். ஆகவே தூரத்திலிருந்து பார்க்கும்போது இது கல்லால் கட்டப்பட்ட கோட்டை அப்படிங்கிறத போல காட்சியளித்திருக்கிறது. ஆனால் கால ஓட்டத்தில் அந்த கருங்கற்கள் எல்லாம் உதிர்ந்து விட்ட நிலையில் இது தற்போது செங்கற்கோட்டை அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் விதத்தில் தான் இருக்கிறது. இதற்கான செங்கற்கற்கள் இந்த கோட்டை பகுதிக்குள்ளேயே தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தபோதும் கூட, என்னதான் செங்கலால் கட்டப்பட்ட கோட்டையாக இருந்த போதும் கூட இதனுடைய சுவர்களின் அகலமெல்லாம் மிகவும் பெரியதாகவே இருக்கிறது. ஆகவே ரொம்பவும் பாதுகாப்பான ஒரு கோட்டையாகத்தான் இந்த கோட்டையை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த கோட்டையில் வெளிப்புறத்தில் ஒட்டுவதற்காக கருங்கற்கள் வெட்டி எடுக்கப்பட்ட இடம் இப்போதும் பள்ளமாகத்தான் காட்சியளிக்கிறது. அதை பார்த்தோம்னா ஏதோ இந்த கோட்டைக்கான அகழியை அமைத்தது போல இன்னமும் அந்த இடம் காட்சியளிக்கிறது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்த கோட்டையில் ஆயுத கிடங்குகள் அமைக்கப்பட்டு போர் வீரர்களுக்கு ஆயுத பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வந்ததாகவும், மருது சகோதரர்கள் இங்கு சில காலம் தங்கிவிட்டு சென்றதாகவும் தமிழக தொல்லியல் துறையின் குறிப்புகள் தெரிவிக்கின்றன. கிபி 1795ஆம் ஆண்டு வாக்கில் ராமநாதபுரம் சேதுபதியாக இருந்த முத்துராமலிங்க சேதுபதி கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒத்துழைக்காத நிலையில் ராமநாதபுரம் மீது கிழக்கிந்திய கம்பெனி தாக்குதல் நடத்தியது. இதில் ராமநாதபுரம் கைப்பற்றப்பட்டது. இதற்கு பிறகும் பொதுமக்கள் அவ்வப்போது கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டு வந்தனர். 1799ஆம் ஆண்டு ஏப்ரலில் மயிலப்பன் என்பவரது தலைமையில் உருவான கிளர்ச்சி சில நாட்களுக்கு பிறகு முறியடிக்கப்பட்டது. அந்த தருணத்தில் நடந்த சண்டையில் கமுதி கோட்டை முக்கிய பங்கு வகித்தது. அதற்கு பிறகு இந்த கோட்டை கிழக்கிந்திய கம்பெனியின் வசம் முழுமையாக வந்தது. இந்த கமுதி கோட்டையை பொறுத்த வரைக்கும் இந்த கோட்டை பல விதங்களில் வீரபாண்டிய கட்டபொம்மனோடு தொடர்புபடுத்தப்படுகிறது. ஒரு வரலாற்று குறிப்பு என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆங்கிலேய அதிகாரிகள் வீரபாண்டிய கட்டபொம்மனை ராமநாதபுரத்திற்கு வர சொன்னபோது அவர் செல்லும் வழியில் இந்த கோட்டையில் தங்கி சென்றதாக சில குறிப்புகள் தெரிவிக்கின்றன. தொல்லியல் துறையின் குறிப்புகளும் அதனை தெரிவிக்கின்றன. ஆனால் வேறு சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லூசிங்டன் அப்படிங்கிற ஆங்கில அதிகாரி இந்த கோட்டையில் இருந்தபோது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரை சந்திப்பதற்காக பெரிய பரிவாரங்களோடு இங்கு வருகிறார். ஆனால் லூசிங்டன் என்ன சொல்கிறாருன்னா, அதிகபட்சம் 3 பேர் தான் இந்த கோட்டைக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதனை ஏற்கவில்லை. நாங்கள் எப்படி வருவோமோ பெரிய பரிவாரங்களோடு தான் வருவோம், 3 பேராகலாம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த சந்திப்பு நிகழவே இல்லை. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்புகளால் பல பேர் இந்த கோட்டையை கட்டபொம்மன் கோட்டைன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் கட்டபொம்மனுக்கும் இந்த கோட்டைக்கும் இடையில் இருக்க தொடர்பு அப்படிங்கிறது இந்த மாதிரியான சிறு தொடர்புகள் தான். ராமநாதபுரம் நாட்டை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய பிறகு 1803-4ஆம் ஆண்டுகளில் அந்த நாட்டில் இருந்த கோட்டைகள் அனைத்தும் இடித்து தள்ளப்பட்டன. அந்த தருணத்தில் இந்த கோட்டையின் பெரும்பகுதியும் இடித்து தள்ளப்பட்டது. எஞ்சி இருந்த பகுதிகள் 1877ஆம் ஆண்டில் குண்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டன. இப்போது பழைய யுத்தத்தின் சத்தத்தை எதிரொலித்தபடி
கோட்டை சுவர்கள் மட்டுமே எஞ்சியிருக்கின்றன.